போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சௌக்கியமாக்குறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு வினேகரத்தி செய்ய போகிறேன். அது நம்ம சிம்பிளாக நம்ம இந்த சலாதுக்கெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த சோஸு அது தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வினேகர் எடுத்துக்கிறேன், காடி, அதுக்கப்புறமெலாம் எண்ணெய் ஒலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமெல்லாம் முத்தாது எடுத்துக்கிறேன். இது எதில் செய்கிறதுனாக்கா நம்ம கடுகுலாம் இருக்குது பாருங்கள், அதில் செய்கிறது தான் இந்த சோஸு. அதுக்கப்புறமெல்லாம் உப்பு, மிளகு, ஓகேங்களாங்க. இந்த 5 பொருள் தான் வச்சு செய்வாங்க, ஓகேங்களாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், எஷாலத்து, இது கொஞ்சம் போட எனக்கு பிடிக்கும் அதில், ஏன்னா அந்த பூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு 2 பல்லு பூண்டு போடுறேன். உங்களுக்கு என்ன ஃபேய் உங்களுக்கு பிடிக்குதோ, உங்களுக்கு மாற்று வேணும்னா நீங்கள் மாற்று போட்டுக்கலாம், கொரியாந்திரம் வேணும்னா நீங்கள் கொரியாந்திரம் போட்டுக்கலாம், ரொமாரா வேணும்னா நீங்கள் ரொமாரா போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியில் உங்களுக்கு எந்த ஏர்பு உங்களுக்கு அதில் போடணுன்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் செய்ய வேண்டியதான், ஓகேங்களாங்க. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா? வாங்கங்க. முதல்ல நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க. இதில் தான் நான் அரைக்க போகிறேன். இதுக்கு நான் இந்த மாதிரி மஷின் எடுத்துக்கினேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஃபுவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சிலேயே நீங்கள் அரைக்கலாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும் அது. சரி வாங்கங்க, இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்க, இப்போது இதுக்கு நான் முதல்ல காடி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கப்பு ஊற்றுறேன். நான் காடி அதனால் ஒரு 1/4 கப்பு கிட்ட இப்படி ஊற்றுறேன். இதில் இப்போ நான் முதல்ல உப்பு போட்டுறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். நல்லா இது இப்போ நல்லா கரையணும். இதில் அதே போலயே மிளகு தூளியும் போட்டுடலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போடுறேன். இந்த கடுகு சோஸு சொன்னேன் பாருங்கள், இது நான் ஒரு 2 கரண்டியில் டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். 1 2. இந்த கடுகு சோஸு நான் சொன்னேன் பாருங்கள், இந்த முத்தாருது, அது இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமலே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது இப்போ கொஞ்ச நேரம் அப்படி கரையிட்டோம். இது அந்த உப்புலாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கரையிட்டோம். அது வரைக்கும் நான் இந்த வெங்காயத்தெல்லாம் நான் சும்மா ஒரு சின்ன துண்டாக வெட்டிடுறேன். ஏன்னா இப்போ அந்த மஷினில் நம்ம அரைப்போம் இல்லையா, அதனால் இதை நான் அப்படி செஞ்சு வச்சிடறேன். அதை தான் நீங்கள் பூண்டையும் அதே மாதிரியே செஞ்சு வச்சுருங்க. அப்புறம்லாம் நம்ம அதில் போட்டலாம். இது வெள்ளைக்காரங்க இந்த பூண்டு இதெல்லாம் அதுக்கு வேறு சோஸ் பேர் சொல்லுவாங்க. இப்போ வினேகரத்துன்னு சொன்னாக்கா வெறும் இந்த நான் சொன்ன பாருங்கள், அந்த 5 பொருள் தான் போட்டு செய்வாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். ஓகேங்க, வாலா. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பூண்டு வெங்காயம் இந்த மல்லியை போட்டுறேன். அவ்வளோங்க. இதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நான் இந்த காடி நான் ஒரு கப்பு நான் ஊற்றினேன் இல்லைங்களா, நோட்டிச்சு இந்த மாதிரி நான் 1 கப்பு ஊற்றினேன். இப்போ இதில் 2 கப்பு ஊற்றலாம் எண்ணெய். இப்போ இதில் இன்னொன்று ஊற்றுறோம், 2வது ஊற்றுறோம், 2 கப்பு ஊற்றுறோம். இப்போ நான் இதில் இப்போ நம்ம இதை லேசாக அரைக்க வேண்டித்தாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் எல்லாம் கரெக்டாகுதான்னு பார்க்கலாம், உப்பெல்லாம். இப்போ நான் போட்டுக்கிறதுல காடி அதிகமாகுது, ஓகேங்களாங்க. இப்போ இதுக்கு இந்த காடியை அதிகமாக்குறதுனால நம்ம இன்னும் 1 கப்பு எண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம்.
இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துக்குது உங்களுக்கு அந்த சோஸு, வினேகர் சோஸு. அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் காடி வந்து 1 கப்பு ஊற்றுனேன், 3 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், செம சூப்பராக வந்துக்குது உங்களுக்கு. உங்களுக்கு அப்படி பூண்டு வெங்காயம்லாம் போட பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து அதை போடாமல் நீங்கள் செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வினேகரத்து நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோம் என்ன போடுறோன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான சலாதுக்கு போடுற வினேகரத்து செஞ்சுக்கிறேன். ஓகேங்களாங்க. அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப புளிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் தான் அதுக்கு முக்கியம். அதெல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுறது அந்த எண்ணெய் தான். வளங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த சலாது வேணாலும் செஞ்சுக்கோங்க. நான் சும்மா இந்த சோஸு செஞ்சதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களாங்க. இப்போது நம்ம இந்த சோஸை ஊற்றுவோமா? நல்லா வளாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க. வளா, இன்றைக்கி நான் உங்களுக்கு சாம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த வினேகரத்து என்ன ஒன்றுனா, நம்ம இதை வந்து ரெடிமேடாக கடையில் போய் வாங்கி உடனே அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதான். இதை நம்ம வீட்டில் இன்னும் செஞ்சு அதை நம்ம என்ன போடுறோன்னு தெரிஞ்சு அதை செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் வந்து எக்கனாமியாகவும் இருக்கும். வளா நம்மளால் செய்ய முடியும், செய்ய தெரியும், செய்ய முடியும்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் வீட்லேயே நம்ம செய்வாங்க. ஓகேங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு நான் ஒரு சின்ன வினேகரத்தை நான் செஞ்சு காட்டிக்கிறேன். ஓகே, நான் அடுத்த தடவை உங்களுக்கு வந்து நான் அந்த மயோனேஸு அதெல்லாம் நான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்க. மெர்சி, பாய்.